தகப்பனே உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிமனமா சந்தரகதனமலரகதரமனமா. நன்றி ஆண்டவரே, நாங்களுமே உயர்த்துகிறோம், நாங்களுமே உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். சேர்ந்து எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுவோம் அவரை பார்த்து. தேங்க்யூ ஆண்டவரே. பரிசுத்தரே, நம்மளுமே வரவேற்கிறோம் ஆண்டவரே. வா, சுகம் தருகிற யெகோவா ராஃபாவே, எங்க மத்தியில நாங்க வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. Jehovah Rapha, we welcome you, Daddy. Hallelujah. சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நம்மளுமே வரவேற்கிறோம்னு சொல்லி, ஆமென், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சேர்ந்து பாடுவோமா. நன்றி ஆண்டவரே. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். அறிக்கை செய்து பாடுவோமாமே. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம், சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். பூரண சுகம். வார்த்தை அறிக்கை செய்யுங்க, நாமத்தை அறிக்கை செய்யுங்க. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார்.
எதை நினைக்கும் நான் கலங்கிடவே மாட்டேன். அவரை பார்த்து சொல்லுங்க, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எதை நினைக்கும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஒருவேளை தெய்வ சமூகத்தில் நிற்கிற இந்த நேரத்தில் பல்வேறு விதமான கேள்விகளோடு, பல்வேறு விதமான ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு, பலவீனத்தோடு, வியாதிகளோடு, எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, என்னை கர்த்தர் சுகமாக்குவாரான்ற ஏக்கத்தோடு ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில் அமர்ந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு நல்ல தகப்பன் நம்ம நடுவில் இருக்கிறாரு. அந்த நல்ல ஆண்டவரை உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி அப்பா. எப்படியும் சுகம் தருவீர் ஆண்டவரே, அற்புதமாய் சுகம் தருகிற தேவன் அப்பா, பூரண சுகம் தருகிறவர் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எனக்கு பூரண சுகம் தருவார். ஆகையால் நான் எதை நினைக்கும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ராஜா யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். தேங்க்யூ அப்பா. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் ஆண்டவரே. நீ சுகமளிக்கிறதுல வல்லவர் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து தெய்வ ஆவியானவர் எங்களை நீ நடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையுள்ள கரத்துல முற்றிலும் முழுவதுமாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உயர்த்தப்படுவீராக. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமா இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமா எங்களோடு இணைந்து ஆமென் இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கடந்த பல வருஷங்களுக்கு முன்பதாக இந்த தெய்வீக சுகத்தை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் வைத்தார். அது கொஞ்சம் நாங்கள் தொடர்ந்தோம். பட் இங்கே இருக்கிற பல சூழ்நிலைகள் மத்தியில் இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் இந்த காரியங்கள்னால அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஆனாலும் நம்ம இந்த வருஷத்தில் கர்த்தர் தொடர்ந்து அதை தொடங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஸோ அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தேவன் ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக சுகமான ஒரு வாழ்க்கையை, ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆமென். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்களே அறிக்கை செய்யுங்க. என்ன சொல்லுங்கன்னா, வியாதி எனக்கானது அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி எனக்கானது அல்ல. ஹல்லேலூயா. வியாதி நமக்காக தேவன் என்ன செய்யல,
தேவன் சிருஷ்டித்த ஒன்று அல்ல. வியாதி வந்ததற்கான பல்வேறு காரணங்களை வேதம் என்ன செய்கிறது, கூறுகிறது. இன்றைய நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம சேர்ந்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த முதல் நாள்ல ஒரே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்முடைய வியாதி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், நம்முடைய வியாதி எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும், எவ்வளவு காலமாக இருந்தாலும், அல்லது அதனுடைய தாக்கம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும், தேவனிடத்திலிருந்து நான் ஒரு அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் எனக்காக அற்புதமான ஒரு சுகத்தை என்ன செய்கிறாரு, எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய வியாதி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், என்னுடைய வியாதியின் அந்த தாக்கம், அதனுடைய வேதனை எவ்வளவு வலியதாக பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு காலமாக அது இருந்தாலும், சொல்லுவாங்க சில வியாதிகள் எனக்கு பிறந்ததுல இருந்து என்ன செய்கிறது, இந்த வியாதி இருக்கு, பிறந்ததுல இந்த வியாதினால நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், வியாதியின் கொடூரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அது எவ்வளவு காலமாக இருந்தாலும், தேவனால் அற்புதமான ஒரு சுகத்தை என்ன செய்ய முடியும், உங்களுக்கும் எனக்கும் தர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன், அதான் நம்ம பாடினோம், சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சுகமளிக்கிற தேவன் சுகம் முடிந்து போகவில்லை. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் எத்தனையோ அற்புதமான சுகங்களை என்ன செய்கிறோம், நம்ம கண்களால் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கூட எத்தனையோ பேருக்கு தேவன் அற்புதமான சுகத்தை என்ன செய்கிறாரு, தந்திருக்கிறார். ஆமென். ஊழியத்திலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஊழியம் சுகமளிக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிறோம். இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க என்ன செய்திகளை கேட்கிறோம், புதுவிதமான கொள்ளை நோய்கள் என்ன செய்து கொண்டிருக்கு தேசத்துல. பரவி கொண்டிருக்கிறது. தேசத்துல புதிய கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்குன்னு பார்க்குறோம். அப்ப இந்த வியாதிகள் நாளுக்கு நாள் என்ன செய்யுதுன்னா, தேசத்தை மூடுகிறது இல்லையா? தேசத்தை என்ன செய்கிறது, அந்தகார இருள் மூடுகிறது. வியாதி என்னும் இருள் மூடுகிறது. நாளுக்கு நாள் புதிய புதிய வியாதிகள் இல்லையா? ஒவ்வொரு மருத்துவமனைகள் இன்னைக்கு நிரம்பி என்ன செய்கிறது, வலிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வியாதிகள் அவ்வளவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பெருகி கொண்டே இருக்கு. நான் சொல்லுகிறேன், இதற்கு மத்தியில இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஏசாயா 60:1 நம்ம பார்க்கிறோம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். நிச்சயமா நடக்கும். அது உலகத்துக்கு நோய் வரும், கொள்ளை நோய்கள் வரும். ஆனா ஆண்டவரே கடைசி கால அடையாளத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொள்ளை நோய்கள் என்ன செய்யும், தேசத்துல பெருகும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் உண்மைதான் நடக்குது. வியாதியே இல்ல வராது அப்படின்னு சொல்லல. வியாதிகள் இந்த தேசத்துல என்ன செய்கிறது, மூடி கிடக்கிறது. இருள் பூமியை மூடி இருக்கிறது. ஆனாலும் அதான் முக்கியம். என்ன சொல்லுவோம், ஆனாலும் உலகத்துக்கு புதிய புதிய கொள்ளை நோய்கள், புதிய புதிய வியாதிகள் என்ன செய்யலாம், வரலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் ஆமென், அவருடைய மகிமை என்மேல் காணப்படும். அப்படின்னா என்ன, உலகத்துக்கு வரலாம், எனக்கு அது இல்லை. பக்கத்துல பாசம் உலகத்துக்கு வரலாம், ஆமென், பக்கம் அங்க வரலாம், எதிர்த்து வீட்டுக்கு வரலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வரலாம், விளைவின அவங்களும் மூடலாம். பட் ஆனா கர்த்தருடைய பிள்ளையாகிய எனக்கு ஆமென் வெளிச்சம் தான், எனக்கு சுகம்தான். ஏன்னா யெகோவா ராஃபா என்னும் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆமென். சோ ஆகையால் நீங்க உங்க வியாதி எவ்வளவு காலமாக இருந்தாலும், எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும், எவ்வளவு வேதனையோடு, வலிகளோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு நீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றோம். அதனாலதான் நம்ம பாடணும், ஆமென், எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, எதை குறித்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்ள போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க, ஆமென், எனக்கான ஒரு அற்புத சுகத்தை, ஆமென், எனக்கான அற்புதமான ஒரு விடுதலையை கர்த்தரால் எனக்கு தர முடியும். ஆமென். வியாதி இல்லாத ஒரு உலகத்தை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, வியாதி இல்லாத ஒரு எதிர்காலத்தை, மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் எனக்காக தர முடியும். ஆமென். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆமென். ஆமென். அதை விசுவாசிப்போம், அதை நம்ம அறிக்கை செய்வோம், அதை நம்ம அனுபவிப்போம். பக்கத்துல பார்த்து, எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, எதை நீங்கள் அறிக்கை செய்றீங்களோ, அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். சுகத்தை நான் நம்புறேன். சிலர் வந்து சுகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம உலகத்துல அப்படிலாம் இல்லைங்க, சுகம்லாம் இல்லை, வியாதிகள் தாங்க. வியாதிகள் இல்லாத மனுஷன் யார் இருக்கா, இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லு, எனக்கு அது என்னதில்லை. ஏன்னா அவங்க சுகத்தை, அதாவது வியாதியை நம்புறாங்க, வியாதியை பேசுகிறார்கள், வியாதியை என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. நான் சொல்லுகிறேன், சுகத்தை நம்புங்க, சுகத்தை விரும்புங்க, சுகத்தை பேசுங்க. சுகம் உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல
உண்டாகும். அல்லேலூயா. வேதம் முழுவதும் தெய்வீக சுகத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம முதல் புஸ்தகம், ஆதியாகமத்தில் தெய்வீக சுகம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் கடைசி புஸ்தகம், அங்கேயும் தெய்வீக சுகத்தை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வேதத்தின் துவக்கம் முதல் வேதத்தின் முடிவு வரைக்கும் தெய்வீகமான சுகத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது, பேசுகிறது. உலகம் ஒருவேளை 1000 காரணத்தை சொல்லலாம். ஆமென். அது அவங்க அதை நம்புறாங்க, அதை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒழியாது என்று சொன்ன கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நான் அதை அறிக்கை செய்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். உலகம் சயின்ஸ் என்ன, மெடிக்கல் என்ன சொல்லுதுன்னா, அவங்க எந்த புத்தகத்தை அவர்கள் வாசிக்கிறாங்களோ, எதை அவர்கள் பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ அதை அவர்கள் நம்புறாங்க. ஆமா, சயின்ஸ்னா இப்படிதான் நம்புகிறாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் அப்படியே நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் தெய்வீக சுகத்தை குறித்து அற்புதமான வாக்குத்தத்தங்களை நமக்காக என்ன செய்கிறது, கொடுக்கிறது. ஆமென். அழுகை நிறைந்த இந்த உலகத்துல, கண்ணீர் நிறைந்த இந்த உலகத்துல, கவலைகள் நிறைந்த இந்த உலகத்துல, வியாதிகள், கொள்ளை நோய்கள் நிறைந்த இந்த உலகத்துல நான் சொல்லுகிறேன், உலகம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியத்தை நமக்கு முன்பாக வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ம நம்ப வேண்டும், அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அது நிச்சயமா அதை நம்ம கண்களால் என்ன செய்ய ஆரம்பிப்போம், நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். வேதத்திலிருந்து 2 முக்கியமான வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு நீங்க ஒரு அறிமுகத்தை மாத்திரம் கொடுத்துட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். வரப்போகிற நாட்கள்ல ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சின்ன இந்த செய்தியை நான் ஏற்கனவே ஆரம்பித்தேன், தெய்வீக சுகத்தை குறித்து. ஸோ அதில் நிறைய காரியங்களை கவர் பண்ண முடியல. ஒரே ஒரு சின்ன சப்ஜெக்ட் மட்டும் தான், வியாதிக்கான காரணங்கள் என்னன்றதை மட்டும் என்ன செய்தேன் நான் சொன்னேன். பட் ஆனால் இந்த சீரீஸில் இந்த வரப்போகிற தொடர்ந்து உள்ள நாட்களில் சுகம்னா என்ன, சுகத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், வியாதி வருவதற்காக வேதம் என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், இன்றைக்கு நம்ம சுகத்தை பெற முடியுமா, எல்லாரும் சுகம் பெற முடியுமா, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தெல்லாம் குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், வரப்போகிற நேரத்தில் நம்ம தியானிக்க போறோம். ஸோ அதனால நீங்க தொடர்ந்து பைபிள் ஸ்டடிக்கு நீங்க கலந்து கொள்ளுங்க. இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கா என்ன செய்யும். நான் சொல்ற பாருங்க, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின செய்தி நான் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா என்ன செய்தது இருந்தது. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் அன்னைக்கே நமக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ தொடர்ந்து இந்த வார்த்தையில் நீங்க என்ன செய்ய ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஸோ வசனத்துக்கு நேராக நம்முடைய திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் அதனுடைய 18வது அதிகாரம், அதனுடைய ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. சும்மா பாட்டு மட்டும் பாடுவதில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரேன்னு சும்மா வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு போறதில்லை. தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன பாட்டு நம்ம பாடுறோன்றது ரொம்ப கவனிச்சாலே நம்ம விடுதலையான ஒரு வாழ்க்கை என்ன செய்யலாம், நம்மளால வாழ முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, சில நேரம் நம்ம பாட்டு மட்டும் பாடுவோம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்யறேன் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், பாடுவோம். ஆனா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. ஆமென். வேதம் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. இதுக்கு மேல உள்ள இந்த இன்சிடென்ட் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஏற்கனவே அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. மறுபடியும் என்ன செய்யறாருன்னா, அந்த வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துகிறாரு. என்ன 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குடிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கன்னு என்ன செய்யறாரு, தேவன் அவனுக்கு தரிசனமாகிறாரு. 3 புருஷர்கள் வராங்க. அவங்க எங்க போறதுக்காக வராங்க, சோதோம் குமோரா பட்டணத்தை அழிப்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இங்க போகும்போது ஆபிரகாமையும் ஒரு விசிட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் இவர்களை சந்தித்த உடனே அவங்கள நீங்க தயவு செய்து இங்க இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சமைச்சு என்ன செய்யறாரு, கணவன் மனைவி சேர்ந்து சமைச்சு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா,
அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவங்க 9ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமானவரான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய். ஹல்லேலூயா. அற்புதமான வாக்கியம் பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நிச்சயமா ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் அவன்கிட்ட என்ன செய்வேன், திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு என்ன இருக்கும்? ஆமென். சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்றாரு. ஒரு ஆண் பிள்ளை இருக்கும்னு என்ன செய்யறார்? ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, சாராள் என்ன சொல்றாங்கன்னா, நான் வயது சென்ற கிழவியா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இந்த சுகத்திற்கும் ஆமென் இதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நான் சொல்ற மாதிரி என்ன நடக்குதுன்னா, சாராள் சொல்றா, நான் வயது சென்ற கிழவியா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். என்னுடைய ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனுமா இருக்கிறார். இப்ப கிழவிக்கு ஆண்டவர் பிள்ளையை தரப்போறேன்னு என்ன செய்யறாரு, வாக்கு பண்றாரு. ஆனா அதை அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, அவங்களால அதை நம்ப முடியல. சாராள் நகைக்கிறா, ஐயோ என் சரீரத்தில் இன்பம் உண்டாயிருக்குமோ, ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான ஒரு அந்த பலன் எனக்கு உண்டாயிருக்குமோன்னு சொல்லி என்ன பண்றாங்க, சாராள் நகைத்து சந்தேகப்படுறாங்க. அவங்க, என்னால முடியாது, ஏன்னா நான் கிழவியா இருக்கிறேன்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தைனா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அற்புதமான வார்த்தை பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். இதை சும்மா வெறும் மேலோட்டமான ஒரு வார்த்தையா நம்ம எடுக்க கூடாது. இந்த வார்த்தை ஒரு ஜீவனாய் நம்ம இருதயத்துக்குள்ள பதியணும். ஏன்னா பல நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலை கூட எப்படி இருக்கணும், வேலை இன்னைக்கு சுகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம சுகத்துக்கு மட்டும் நான் சொல்லல, பொதுவா எல்லாத்துக்குமே சொல்றேன். சில நேரம் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனை இல்ல அந்த வியாதியானது, அந்த வியாதியின் அறிகுறியானது, நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையானது ஒருவேளை காலம் கடந்த ஒன்றாக என்ன செய்யலாம், இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆக போகுது. சாராள் வயது சென்ற கிழவி என்ன செஞ்சிட்டாங்க, கிழவி ஆயிட்டாங்க. அவங்க பிரச்சனை, அப்ப அவங்க பிரச்சனை சாதாரணமானதா, ரொம்ப கொடிய மிகவும் பெரிய பிரச்சனை அவங்க பிரச்சனை இல்லையா? அப்ப இந்த பிரச்சனைக்கு மத்தியில கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. ஆமா, சரீரமே செத்து போயிருந்தா கூட, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலைமை இருந்தா கூட, இல்ல இனிமேலெல்லாம் என் சரீரத்துல ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை என்ற நிலைமையில இருந்தாலும் நமக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். என்ன வெளிப்பாடுனா, என் கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. வியாதிக்கு மத்தியில பலவீனம் நம்மை நெருக்கும் போது இல்லையா, நமக்கு முன்பாக அது மலை போல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது நமக்கு முன்பாக ஆமென் ஒரு வெளிப்பாடு வரணும். என்ன வெளிப்பாடுனா, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இப்ப இந்த குழந்தை பிறப்புக்காக நான் இதை சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். என்னன்னா, அதாவது கிழவங்கிழவி ஆயிட்டாங்க. கிழவங்கிழவிக்கே ஒரு அற்புத சுகத்தை அப்படின்னா என்னன்னா, அவங்க கற்பம் சுகம் அடைந்திருக்கு, அவங்க உடல் உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கு, சுகம் அடைந்திருக்கு. கர்த்தரால் அது ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல. இதை நம்ம நம்பணும், இதை நம்ம விசுவாசிக்கணும். பல நேரங்கள்ல நம்மளும் இந்த சாராள் மனிதன் என்ன சொல்றோம்னா, ஐயோ நான் என் சரீரம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய என் சரீரத்துல இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சில நேரங்கள்ல இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்ட்ட கூட நீங்க ஒரு நேரம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேரை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம், நிறைய பேருக்கு அற்புதமான குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சிலரோடு பேசும்போது சொல்லுவாங்க, இல்ல மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, என்னுடைய அந்த கர்ப்பத்துல ஒரு கரு உருவாவதற்கான வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்ட. ஒருவேளை
உங்களுடைய கர்ப்பத்திற்கு அல்லது உங்களுடைய சரீரத்திற்கு அந்த சுகத்தையும் அற்புதத்தை கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு திராணி இல்லாம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்குள்ள வரணும். ஆண்டவரால முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லலாம் இல்ல நடக்காது, ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்க, இனிலாம் இது ஒரு குழந்தை பிறப்பதற்கு இனிலாம் இவங்க எந்திரிச்சு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில நேரங்கள்ல பல வருஷ படுத்த படுக்கையை கூட என்ன செய்யலாம், அந்த வியாதியின் தாக்கம் இருக்கலாம், முடியவே முடியாது என்ற சூழ்நிலையை கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே காரியம் இன்னொரு காரியத்தை கூட அது கூட நான் கனெக்ட் பண்றேன். அதுவே உங்க வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் நம்ம வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதி. 1வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம் இங்க ஒன்று சொல்லுது பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகமத்தில் என்ன பார்த்தோம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு பார்த்தோம். லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம் சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படின்னா இதனுடைய 2 அர்த்தம் என்னதான்? சரி, அங்க என்ன பார்க்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு பார்க்கிறோம். இங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு பார்க்கிறோம். இங்கேயும் இந்த வார்த்தை யார் சொல்றான்னா, தேவ தூதன் தோன்றி மரியாளுக்கு என்ன செய்யறாரு சொல்லுகிறார். மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். என்னன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதி என்ன செய்ய போறாங்க, ஆக போறாங்க. அங்க பார்த்தோம், ஒரு கிழவனும் ஒரு கிழவிக்கும் ஒரு குமாரன் என்ன செய்யணும், பிறக்கணும். முடியாத காரியம். இயற்கையா பார்த்தா, மெடிக்கல் சயின்ஸ் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துடைய தொழில்நுட்பத்தை வச்சு பார்த்தா நடக்கவே நடக்காத என்று ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு அங்க ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? தேவனால் ஆகாத காரியம் உண்டோன்னு சொல்றாரு. இங்கே ஒரு மெடிக்கல் மிரக்கல் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகுறது. இது வரைக்கும் வயசானவங்க கூட சரி ஐயா ஏதோ ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் என்ன செய்யுது இருக்கு, எப்படியாவது என்ன செய்யலாம், ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய கிருபையினால. அதுவும் தேவனுடைய கிருபையினால தான் முடியும், தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய அற்புத வல்லமையால தான் அது முடியும். இயற்கையா பார்த்தா, ஏன்னா சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரமும் என்ன செஞ்சிருச்சு, செத்து போயிருச்சு இல்லையா? அங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார். அது கூட சரி ஏற்றுக்கொள்ளலாம்னு வச்சுக்கோங்க, ஓகே தேவன் செஞ்சார். ஆனா இங்க ஒரு அற்புதம் நடக்குது. என்னன்னா, திருமணமே ஆகாத ஒரு கன்னிகை வயிற்றுக்குள்ள, அவளுடைய அந்த கர்ப்பத்திற்குள்ள ஒரு கரு என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அங்கேயும் தேவதூதன் இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னன்னா, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? பக்கத்துல பாச, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்க தேவதூதன் மரியாள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா அங்க வயதான ஒரு கிழவனுக்கும் கிழவிக்கும் கர்த்தரால ஒரு குழந்தை பாக்கியத்தை என்ன செய்ய முடியுது, கொடுக்க அவரால் முடியும். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இங்கே என்ன சொல்றாருன்னா, ஆமென், நீ கல்யாணமே ஆகாத ஒரு கன்னியா இருந்தா கூட உன்னுடைய கருவில ஒரு கருவை வைக்க தேவனாலே கூடும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, அதாவது சொல்றேன், ஆமென், ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணுடைய ஒரு அந்த கற்பு பைக்குள்ள ஒரு கருவையே என் ஆண்டவரால் வைக்க முடியும் என்றால், இல்லாத ஒரு சுகத்தை ஏன் அவரால் உங்கள் சரீரத்துக்குள்ள வைக்க முடியாது? ஹல்லேலூயா. ஆமென். இல்லாத ஒரு அதாவது நடக்க முடியாத ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஏன் என் தேவனால் அதை உங்கள் சரீரத்தில் செய்ய முடியாது? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது நம்ம நம்பணும். இது சும்மா வார்த்தையா நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு தாக்கத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. ஆனா இது நமக்குள்ள எப்படி மாறணும்னா, இது ஒரு வெளிப்பாடா மாறணும். ஒரு வியாதியை நம்ம சந்திக்கும் போது, ஒரு நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையை நம்ம சந்திக்கும் போது, இல்ல சத்ருவானன் பல்வேறு விதமான பலவீனங்களை, சோர்வுகளை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நம்ம பயமுடுத்தும் போது நமக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கணும். என்ன வெளிப்பாடுனா, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென்.
என் வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ஒருவேளை மருத்துவமனையில யாருமே உள்ள நுழைய முடியாத ஒரு அறைக்குள்ள கூட நம்ம இருந்தாலும், நம்ம சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி ஒருவேளை மருத்துவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரியதாக இருந்தா கூட, நான் சொல்லுகிறேன், என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லவே இல்லை. இதை நம்ம நம்பணும், இதை நம்ம விசுவாசிக்கணும். உலகத்தான் அவன் சொல்றோமா அதெல்லாம் எங்கன்னா, ஆமா அப்படிதான். ஆனா நம்புறவங்களுக்கு அற்புதம் நடக்குது. இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைய தேவ தூதன் மரியாளுக்கு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதுதான் முக்கியம். என்ன சொல்றாங்க? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம். சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா, அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா, உங்க வியாதி எவ்வளவு, உங்க கண்டிஷன் ஒருவேளை ஆபிரகாம் சாராள் மாதிரி இருந்தா கூட அவ்வளவுதாங்க, ஐயோ கிழவங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை வருஷங்கள் ஆச்சுங்க, இனிமேல் எப்படிங்க இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு, இனிமேல் சுகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு வேலை இருக்கலாம். இல்ல மரியாள் மாதிரி, ஏங்க இதெல்லாம் இது வரைக்கும் உலகம் உண்டானது நாங்க கேட்டதே இல்லைங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிற அற்புதம் எங்கெங்க நடந்திருக்கு? கல்யாணமே ஆகாம எப்படிங்க ஒரு பெண்ணு கருத்தரிக்க முடியும் என்று உலகத்திலேயே யாருக்கும் நடக்காத ஒரு காரியமா கூட என்ன செஞ்சிருக்கலாம், அது இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய தூதன் இந்த வார்த்தையை மரியாளுக்கு சொன்ன உடனே மரியாள் அதை எதிர்த்து என்ன செய்யல, எனக்கெல்லாம் நம்பிக்கைலாம் இல்லைங்க அப்படி சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அப்படின்னா என்ன செய்யறாங்கன்னா, தேவதூதன் சொல்றாரு, ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே அப்படியானா உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. பல நேரங்கள்ல நம்ம சுகத்தை அனுபவிக்க முடியாம தேவன் நமக்காக வைத்திருக்கிற அற்புத விடுதலைய, தெய்வீக சுகத்தை, ஆரோக்கியத்தை நம்ம சரீரத்துல பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எது தடையாக இருக்குன்னா, கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுக்கும் போது, கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பும் போது, கர்த்தர் தம்முடைய சுகமளிக்கிற வல்லமை நம்ம நடுவில் அனுப்பும் போது, தேவனுடைய ஆவியானவர் நம்ம நடுவில் உலாவும் போது, நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை முன்பாக வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, நான்லாம் சுகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, என் குடும்பத்துல எல்லாருக்கும் இப்படிதாங்க நடந்திருக்கு, இது எனக்கு நான் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு சுகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை தான் நம்ம மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பல நேரங்களில் சொல்றோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே ஆண்டவர், ஒருவேளை நம்ம வியாதி மிகவும் கொடிதாக ஒன்றாக இருக்கலாம், சுகமாக்கப்படவே முடியாத ஒரு வியாதியா கூட இருக்கலாம். நான் சொல்றேன், மருத்துவர்களுக்கு தான் அது முடியாது, டாக்டர்ஸுக்கு தான் அது முடியாது. ஆனால் யெகோவா ராஃபாவாகிய தேவனுக்கு அது முடியாத காரியம் அல்ல. ஏனென்றால் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் இந்த வெளிப்பாடும், இது சும்மா வார்த்தையா வரக்கூடாது, இது ஒரு வெளிப்பாடாக எனக்குள்ள என்ன செய்ய வேணும், எனக்குள்ள வர வேணும். ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பல பலவீனத்தோடு ஒருவேளை நீங்க இந்த செய்தி என்ன செய்யலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம், வியாதியோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம், மரண படுக்கையில் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்க சூழ்நிலை மிகவும் மோசமான ஒன்றாக இருக்கலாம், மருத்துவர்களே சொல்லியிருக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு, எங்களால முடிஞ்ச அளவு நாங்க பார்த்துட்டோம், இனி அவங்க கூட சொல்றாங்க எங்களால முடிஞ்சதை நாங்க பார்த்துட்டோம், இனி ஆண்டவர் கையில தான். நானும் அதை தான் சொல்றேன், மருத்துவர்களால் முடிந்ததை அவர்கள் பார்த்து விட்டார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், பரம வைத்தியராகிய யெகோவா தேவன் இருக்கிறார், அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. மரண தருவாயிலிருந்து, மரண படுக்கையிலிருந்து எத்தனையோ பேரை உயிர்ப்பித்து அற்புத சாட்சிகளாய் நிறுத்தின என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். இதை நான் நம்பணும், இதை நான் விசுவாசிக்கணும். அப்ப என் சரீரத்தில் அற்புதம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நம்புறோம் அப்படின்னா, ஓகே தேவன் தொட்டா கூட, ஒரு வியாதி ஆண்டவர் தொடுறாருன்னா சில நேரங்கள் அது படிப்படியாக தான் என்ன ஆகி வரும், சுகமாகி வரும்,
கொஞ்சம் காலகட்டம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல பேருக்கு என்ன செய்கிறது, இது தேவனே சுகமாக்குனா கூட கொஞ்ச நாளாகும். ஓகே, எல்லாருக்கும் உடனே இன்ஸ்டண்டா பூரணமான சுகம் நடக்காட்டியும் தேவன் படிப்படியா கூட என்ன செய்கிறாரு, சுகமாக்குறாருன்னு சிலர் நம்புறாங்க. ஆனா சிலர் என்ன நம்புறாங்கன்னா, இல்ல தேவன் இப்பொழுதே பூரணமான ஒரு விடுதலை என்ன செய்ய முடியும், எனக்காக தர முடியும் நம்புறாங்க. ஹல்லேலூயா. யோபு கூட சொல்றாரு பாருங்க. யோபு எழுதின புஸ்தகம் அதனுடைய 42வது அதிகாரத்துல யோபு 42 அதனுடைய 2வது வசனம் இவ்வாறு சொல்லுது பாருங்க. யோபு 42:2, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா யோபுக்கு நல்லா தெரியும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. 1வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இன்ஸ்டன்டா அவனுக்கு என்ன நடக்குது, பெரிய பெரிய ஆபத்துகள் வருது, பெரிய பெரிய சோதனைகள் அவனை தேடி வந்து என்ன ஆகுதுன்னா, சரீரம் முழுவதும் நீங்க அவனுடைய 2வது அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாத்தான் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே என்ன செய்யறான், உட்கார்றான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு. அப்படின்னா அவன் இருக்கிற அந்த நிலைமையை பார்த்துக்கிட்டு கட்டின மனைவி கூட என்ன சொல்றாங்கன்னா, இன்னுமாயா நீங்க ஆண்டவர் கிடக்குறீங்க, இந்த சூழ்நிலையுமாயா எப்படி ஜெபிக்கணும், இந்த சூழ்நிலையுமாயா ஏசப்பா சோத்திரம் சொல்லணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா, சொந்த மனைவி கூட தேவனை தூசித்து செத்துருங்கயான்னு சொல்றாங்க. சில நேரம் நம்முடைய வியாதிக்கான அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு பல நேரங்களில் மனுஷர் கூட சொல்லுவாங்க, ஐயோ இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா கூட நல்லா இருக்கும்னு கூட சில நேரம் என்ன செய்வாங்க, மனுஷன் சொல்றானா இல்லையா, ஐயோ இப்படி போட்டு நம்ம அவங்களும் இப்படி கஷ்டப்படுறாங்களே, நம்மளும் இப்படி தொந்தரப்படுத்துறாங்களேன்னு பல நேரம் மனுஷன் கூட என்ன செய்வாங்க சொல்றான். ஆனா யோபு கடைசியில எழுதும் போது சொல்றாரு பாருங்க, தேவரீ சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படின்னா என்னன்னா, அவருடைய வாழ்க்கைய ஆண்டவர் டோட்டலா ஒரு சேஞ்ச் என்ன செய்யறாரு, முற்றிலுமாய் ஒரு மாற்றத்தை அவருக்கு என்ன செய்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் தேவனால் அது முடியும். அதனால அவன் சொல்றான், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைபடாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுக்காக கொடுக்க நினைத்த அந்த சுகத்தை எவராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே தேவரே எனக்கு அற்புதமான சுகத்தை தர நீர் வல்லவர். இந்த வார்த்தையை அறிக்கை செய்துகிட்டே இருக்கும். தேவரீர் அதிசயமான ஒரு சுகத்தை, இன்ஸ்டன்டான ஒரு ஹீலிங், உடனடியான ஒரு சுகத்தை எனக்கு தர நீர் வல்லவர். நீர் எனக்கு தர நினைத்த சுகத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க, தேவரீர் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்புறீங்களா? நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க நினைத்த அந்த சுகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், தேவன் நமக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, உலகத்துல எவன் தடுக்கணும்னு நினைச்சா கூட, பிசாசே தடுக்கணும்னு நினைச்சா கூட, ஆமென், அதை தடை செய்ய முடியாது. யோபுவை எப்படியாவது ஆண்டவர்ட்ட இருந்து பிரிச்சு யோபுவை ஒண்ணுமில்லாம ஆக்கி அவனை தேவனை தூசிக்கணும்னு சத்துரு பல திட்டங்களை பண்ணான். ஆனா தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர நினைச்சதை எந்த சத்துருவாலையும் தடை செய்ய முடியவே முடியாது. அதை நம்ம நம்பணும். ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படின்னா என்ன? யோபு நம்புற, ஆண்டவரே என் சரீரத்தில் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு நீர் வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். இன்ஸ்டன்டான மிரக்கல் ஹீலிங்ஸ் நான் நம்புறேன். அதாவது என்னன்னா, சில நேரம் நம்ம என்ன நம்புறோம்னா, இப்ப ஒரு காயம் வந்துருச்சு, அந்த காயம் தேவன் நம்மளை தொட்டா கூட அந்த காயம் படிப்படியா நமக்கு என்ன செய்யும், ஆறி வரும் நினைக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, தேவனால் அது மட்டுமல்ல, இப்ப தொட்டு இப்பமே அந்த காயத்தை என்ன செய்ய முடியும், தேவனால ஆற்ற முடியும். வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் என்ன செய்யுது. நான் சொல்றேன், வேதம் தான் நம்முடைய ஆதாரம், உங்களுக்கும் எனக்கும். ஆமென். வேதம் சொல்லுவதை நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதை நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படியே ஆகட்டும் என்று நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க அப்படிதான் இருப்பீங்க நம்புறேன். ஹல்லேலூயா. நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் நம்ம சொல்றோம் பாருங்க. 2 ராஜாக்கள் அதனுடைய 5வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது,
2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, நாகமானை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் அங்க பார்க்கிறோம். அந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் முழுவதுமே நாகமானுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா. உடல் முழுவதும் அவனுக்கு என்ன இருக்கு? குஷ்டரோகம் நிறைஞ்சிருக்கு. எங்க இருந்து வர? சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய சீரியா தேசத்திலிருந்து என்ன செய்யறாரு? நாகமான் தீர்க்கதரிசியை தேடி என்ன செய்கிறாரு? வருகிறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. எலிசா என்ன சொல்றாருன்னா, அப்படியே 5வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பற்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிர கோபத்தோட என்ன செஞ்சான்? திரும்பி போறான் இல்லையா. குஷ்டரோகத்தோட வருகிறான். சரீரம் முழுவதும் என்ன இருக்கு? குஷ்டரோகம் நிறைஞ்சிருக்கு. தீர்க்கதரிசி தொட்டு தடவி எப்படியாவது ஒரு சுகத்தை கொடுப்பாரு நினைச்சு என்ன செய்யறாரு? வர்றாரு. தேவனுடைய நாமத்தினால தொட்டு தடவி சுகம். நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் நம்புறாங்க. தொட்டு தடவி ஏதாவது சுகத்தை கொடுப்பாருன்னு நம்புறாங்க. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. ஆனா அவனுடைய ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்படி சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். இப்படி நல்ல வேலைக்காரன்லாம் கிடைச்சவன் பாக்கியமா. ஆமா, நல்ல ஆலோசனை சொல்றான் பாருங்க. சிலர்னா எப்படி சொல்லி விட்டுருவாங்க, மாற்றி சொல்லுவான், போங்க போங்க போய் இவன்ட்டவே வந்த பாருங்க, வாங்க சாமி ஊருக்கு போவோம் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பான்? கூட்டு போயிருப்பான். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஐயா, ஒரு பெரிய வேலையை செய்ய சொன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கல்ல, இந்த காரியத்தை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க. பல நேரம் தெய்வீக சுகம்னா நம்ம என்ன நம்புறோம் அப்படின்னா, ஓகே ஒரு மருந்து போட்டோம், இப்ப பரவாயில்லங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆறி வந்துகிட்டே இருக்கு, பரவாயில்லங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு மட்டும் தான் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு மனிதனை தேவன் தொட்டு சுகமாக்கும் போது உடல் முழுவதும் குஷ்டரோகத்தால் அவனுக்கு எப்படி இருக்கு? அப்படியே அழுகி போன நிலைமையில இருக்கு. குஷ்டரோகில பார்த்தா உங்களுக்கு தெரியும், அழுகி போன நிலைமையில இருக்கு. 7 தரம் மூழ்கின போது ஒரு குழந்தையினுடைய மாம்சம் போல் அவனுடைய மாம்சம் மாறுகிறது என்றால், அப்படிப்பட்ட உடனடியான ஒரு அற்புதத்தையும் என் தேவனால் செய்ய முடியும். திரும்ப நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, உடனடியான ஒரு சுகத்தை, அற்புதமான ஒரு சுகத்தை தேவன் எனக்கு அனுப்பிச்சிருக்கார். நீங்க வேதத்துல கூட மத்தேயு 8வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது குஷ்டரோகி ஆண்டவர் தொடுகிறாரு. தொட்ட உடனே அவன் பூர்ணமான சௌக்கியம் அடைகிறான். அப்ப வியாதி படிப்படியாக குணமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல நாளுக்கு நம்ம ஜனங்களுக்குள்ள என்ன செய்கிறது இருக்கு. பரவாயில்லங்க, கொஞ்சம் பரவாயில்லங்க, கொஞ்சம் இல்ல தேவனால் அதையும் கர்த்தர் செய்யறாரு. நிச்சயமா அந்த ஒரு விசுவாசமும் இல்லைன்னா போச்சு, அவ்வளவுதான். அதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், படிப்படியாகவும் ஆண்டவர் குணமாக்குறார். ஆனா தேவன் ஒரு மனிதனை தொடும்போது பூரணமான ஒரு சௌக்கியம் அவனுடைய சரீரத்தில் உண்டாகிறது என்பதற்கு வேதம் பல்வேறு சாட்சிகள் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். ஆமென். இது நம்ம பார்க்கிறோம். அவரை தொட்ட யாவரும், இந்த மத்தேயு 14வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுது பாருங்க. அவரை தொட்ட யாவரும் என்ன செய்தாங்களாம், சுகமானாங்க. அப்படின்னா அநேகரை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. 16வது அதிகாரம் அதனுடைய 14:36 சொல்லுது பாருங்க. மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமான. அப்படின்னா திரளான ஜனங்கள் வந்து அவரை தொட்டிருக்கிறாங்க. தொட்டவங்க எல்லாவற்றையுமே என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறாரு. லூக்கால கூட நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, ஆமென், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகரை என்ன செய்ததான், சுகமாக்கினது. ஆமென். இதெல்லாம் நம்ம நம்பணும். மனுஷன் சொல்ற ரிப்போர்ட்டையும் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு அது உண்மை, அவங்க குறை சொல்லல, அவங்க உள்ளதான் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனா எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ரிப்போர்ட் தான் உண்மை, அதைத்தான் நான் என்ன செய்வேன், சொல்லுவேன், அதைத்தான் நான் அறிக்கை செய்வேன்.
ஆண்டவரே, மரியாள் சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் ஆண்டவரே. ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வியாதியினுடைய நிலைமை, நம்முடைய வியாதியினுடைய தாக்குதல், அந்த வியாதியினுடைய கோரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், ஆமென், எங்கெங்க இருந்தோ வந்து யாரோ அற்புதம் பெற்றுட்டு போறாங்க. ஏன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்றாரு? இல்ல இல்ல இல்ல, நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக சுகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் வைத்திருக்கிறார். சுகம் அழிந்து போகல, சுகம் ஒளிந்து போகல. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் அற்புதமான சுகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்க சொன்னபடிய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், என் சரீரம் சுகமாகட்டும், உடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபட. தேவரீர் சுகத்தை தர நீர் வல்லவர். நீர் எனக்கு கொடுக்க நினைத்த சுகம் எதுவாகவும் எதுனாலையும் தடைபடாதுன்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைக்கணும். விசுவாசத்தை வைக்கும் போது அற்புதமான ஒரு சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை நீங்க தர முடியும் ஆண்டவரே. யாரும் தர முடியாத ஒரு பூரணமான சுகத்தை, ஹல்லேலூயா, பூரணமான ஒரு விடுதலை. அதாவது தேவன் ஒரு மனிதனை சுகமாக்கினால் அதற்கு அப்புறம் அவனுடைய சரீரத்தில் அதற்கான அறிகுறிகள் கூட தோன்றுவதே இல்லையா? ஆமென். அதுக்கப்புறம் அதுக்குள்ள அறிகுறியே என்ன செய்யாதான், இருக்காதான். அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை தேவனால் எனக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தர முடியும், எனக்கு தர முடியும். வியாதியோடு பலவீனத்தோடு போராடுகிற உங்களுக்கு தேவன் அதை தர வல்லவராய் இருக்கிறாரு. ஆமென். நம்புறீங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள இன்னைக்கு வரட்டும். நான் சொல்றேன், உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வியாதியின் காலம் அளவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அல்லது உங்களுடைய வியாதியினுடைய கொடூரம் எவ்வளவாய் உங்கள் சரீரத்தை பாதித்து இருந்தாலும், தேவனால் ஒரு அற்புதமான சுகத்தை உங்களுக்கு தர முடியும். ஏனென்றால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமென். பலவீனம், ஒருவேளை நீங்க பலவீனம் நிறைந்தவர்களுக்காக நீங்க ஒருவேளை ஜெபிக்க போகலாம். ஒருவேளை பலவீனம் நிறைந்தவர்களை அவர்களுக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் ஒருவேளை உங்களை அழைச்சிருக்கலாம். உங்களுக்கு முன்பாக என்ன வரணும்னா, தேவரீர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மால் எல்லாம் ஆகும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆமென். நம்புறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை என்ன செய்வாரு? செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று தேவ சமூகத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நாங்களுமே உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்களுமே உயர்த்துகிறோம், நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். என் தேவனாலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். ஆபிரகாம் சாராளை பார்த்து சொன்னீங்களே, தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனாலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? மரியாளை பார்த்து சொன்னீங்களே, தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புகிறோம். வியாதி எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக, எவ்வளவு காலம் இருந்தாலும், அற்புதமான ஒரு சுகத்தை இன்னைக்கு நீங்க உங்களால தர முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு சுகத்தை உங்களால தர முடியும் ஆண்டவரே. நாங்க அதை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒரு நம்பிக்கையோட ஹல்லேலூயா, யெகோவா ராஃபா, நாங்களுமே உயர்த்துறோம், உங்க நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜீசஸ், thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். சந்தலரகதனமா, thank you Jesus. நன்றி அப்பா. இயேசுவே, உயர்த்துகிறோம். கர்த்தரை நன்றி செலுத்தி அவர் ஆராதிங்க, அவரை துதிங்கப்பா. ஆமென். ஜீசஸ், thank you Jesus. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருமா.
தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அறிக்கை செய்ய பார்க்கலாம். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஒருவேளை இன்னைக்கு வியாதியின் கொடூரத்தினால, வியாதியினால பாதிக்கப்பட்டு, பலவீனத்தினால பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு நீங்க இருக்கலாம். ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், எதை குறித்து நீ கவலைப்படாது, எதை குறித்து நீ கவலைப்படாது. உனக்கு சுகம் தரும் யெகோவா ராஃபா நான் உண்டு. பூரண சுகம் தருவேன், பூரண ஆரோக்கியம் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்றாரு. இத்தனை பேர் நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். ஆண்டவரே யெகோவா ராஃபா எனக்கு அற்புதமான ஒரு சுகத்தை தாங்க, உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அறிக்கை செய்வோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவீர். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவீர். பூரண சுகம் தருவீர். எனக்கு பூரண சுகம் தருவீர். ஆகையால் எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். நம்பிக்கையோடு அறிக்கை செய்ய. யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் எல்லாம் அறிக்கை செய்யலாமே. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். தேங்க்யூ அப்பா. எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. வியாதி, பலவீனம் எவ்வளவு காலமா உள்ளதாக இருந்தாலும், எவ்வளவு கொடூரமானதாக இருந்தாலும், எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும், அற்புதமான ஒரு சுகத்தை இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீங்க தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால இப்பொழுது அற்புதமான சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. பலவீனத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்துல சரீரத்தை விட்டு விலகி போய் இந்த கட்டளை எடுக்கிறேன் ஆண்டவரே.
உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தராலே ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிக்கை செய்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பூரண சமாதானத்தோடு பூரண ஆரோக்கியத்தோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. நாம உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் தெய்வீக சுகத்தை குறித்த ஆழங்களை வெளிப்பாடுகளை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி. பலமான ஒரு சுகமளிக்கிற நதியை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுடைய குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த இடத்துல வந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் அற்புதமான ஒரு சுகமளிக்கிற நதியை நீங்க கட்டவிழ்க்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு பரவி ஆண்டவரே போய் கொண்டிருக்கிற ஆண்டவரே வேகமாய் படர்ந்து கொண்டிருக்கிற வியாதி நிறைந்த இந்த சூழலுக்கு மத்தியில தேவனுடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை கட்டவிழ்க்கப்பட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். தெய்வீக சுகங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம். படிப்படியாக அல்ல ஆண்டவரே, உடனடியான சுகங்களை நாங்க பார்க்க பேசுகிறோம் இயேசுவின் நாமத்துல. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆமென் இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்க இணைந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை நமக்கு மட்டுமல்ல. ஏன் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம்னா இது நமக்காக மட்டுமல்ல. ஆமென். நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நம்ம ஒரு சுகமளிக்கிற வாய்க்கால நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். ஸோ அதனால தொடர்ந்து ஆமென் சுகத்தை குறித்து இந்த ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆமென் எங்களோடு கூட நீங்க இணைந்திருங்க. தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.